நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சண்டே ஆச்சுல சண்டே எங்கேயும் வெளில போனேன்னா எப்படி அதனால நாங்கள் இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டோம். நான் ஐஸ் அப்புறம் எங்கள் அக்கா வாங்க போயிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடந்து போய் தான் ஆட்டோ ஏறலாம். வாங்க போகலாம். போயிட்டோம். அங்கே போயிட்டு அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போடுறோம். பாருங்க டெலிவரி எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் பண்ண போகிறோம். சரவணா ஸ்டோர்ஸு ஃபைனலாக நம்ம ரீச் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, செம்மையாக இருக்குது வியூவு. ரீச் பண்ணிட்டோம். சாரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. அப்புறம் பெட்ஷீட்டு நம்ம விரிக்கிற கார்பெட் அதெல்லாம் கீழே விரிச்சிக்கலாம். பெட்ஷீட்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது. அதெல்லாம் இந்த சைடு வந்துடும். தலகாணி எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். டிசைன் வச்சுருக்காங்க. நிறையா இருக்குது. ஸ்க்ரீன்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. செக்ஷன் வந்தாச்சு. இது செகண்ட் ஃப்ளோரு. சுடிதாரு, டாப்பு, அக்காங்க போடுற மாதிரி லெகின்னு, ஷால் எல்லாமே இருக்கும். பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு அழகாக. இப்போ ஜெண்டாய்க்கு ஜாலியாக கட் டாப்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது. செம்மையாக இருக்குது. நிறைய எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க. சுடிதாருக்கு மட்டுமே ஒரு ஃப்ளோர் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பர்ச்சேஸ் பண்ணலாம். சூப்பராக நிறையா கலர் வச்சுருக்காங்க. நிறையா இந்த மாதிரி சூப்பரான ட்ரெஸ்ஸு சூப்பரான கலரில் இருக்கிறனால தான் நிறைய பேர் சூப்பர் சொல்லுறாங்க. செம்மையாக இருக்குது. எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்கன்னு பாருங்க. சுற்றி முற்றி பார்த்தா எல்லாமே சுடிதார் தான். அதே நம்ம சுடிதார் கடலில் முழுகின மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. எல்லாமே அழகாக இருக்குது. ஆனால் ரேட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம பார்த்து வந்தால் கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம எல்லா செக்ஷன் வந்து பேண்ட்டு, பெலோசா பேண்ட்டு, பட்டியாலா பேண்ட்டு, செட்ஸு அந்த மாதிரி நிறையா கைண்ட் ஆஃப் இருக்குது. வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்கன்னு. என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு நம்ம எனக்கு அக்கா போகிற மாதிரி இருக்குது. நம்ம ஃப்ளோர் நம்ம ஏ சைஸ் கிடைக்கிறதுனா நம்ம அடுத்த ஃப்ளோர் போகணும். நம்ம அடுத்த ஃப்ளோர் போயிட்டு மீட் பண்ணுவோம். இப்போ வந்து கேர்ள் பேபி இருக்கு. எவ்வளோ கேம்ஸ் வச்சுருக்காங்க. கிட்டி கிட்டியாக இருக்கும். அழகாக இருக்கும். இப்போ எவ்வளோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. அழகாக இருக்குன்னு பார்த்தா வீட்டுக்கு போயிடலாம். பாருங்க எவ்வளோ ஏஞ்சல் மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாட்டி நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப நிறையா வச்சுருக்காங்க. சரி வாங்க நம்ம அடுத்த கலெக்ஷன் போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பையன் வந்துட்டு தூங்குறியான். நம்ம
என் தங்கச்சிக்குனா எவ்வளோ ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் பத்தாதுங்க. எவ்வளோ ட்ரெஸ் எடுத்தாலும் திருப்பி திருப்பி ட்ரெஸ்ஸு தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கு. பாவம் என் தம்பி ஒரு ட்ரெஸ் எடுத்து தர மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். அம்மாவும் அத்தையும் எங்கள் அக்கா செக்ஷன் போகிறாங்க. நானும் எங்கள் அக்காவும் என் செக்ஷனுக்கு போகிறோம். வாங்க பார்ப்போம். நிதின் இங்கே இருக்க நான் கழுத்தி நீ சிவன் கழுத்துல மட்டுமா இருக்கு, நம்ம கழுத்துலயும் இருக்கு. நாங்க எவ்வளவு பாம்பு நம்ம பாருங்க, பச்சை பாம்பு பாருங்க பாருங்க பாம்பு பாருங்க. குழந்தைய பிடிச்சி டப்பால அடைச்சி வச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இது ஒரு பொம்மை. இது வந்து சைனால மேட் பண்றாங்க. இது கிடைக்கும். இதெல்லாம் குழந்தை பொம்மை மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு. அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கு கட்டி வச்சிருக்காங்க. இது வந்து செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் எங்க அண்ணன் மாட்டுச்சுன்னா 2 தூக்கிடுவேன். செம்மையா அந்த சைடு வந்து கேஷுவல் ஷர்ட்ஸ் ஃபார்மல் மாதிரி இருக்கு. இது வெட்டிங் பாண்டா டைப்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, பாண்டா இருக்குது. அவங்க எவ்வளோ அழகாக இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா டெடி பேரும் வச்சுருக்காங்க. தலகணி வச்சுருக்காங்க. அப்படி சோஃபா வச்சுருக்காங்க. படுத்து தூங்கிடலாம். அப்படியே இங்கே வந்து வாங்கி கொசு நம்ம கொசு காட்டு கூட வச்சுருக்காங்க. பாருங்க பெருசு வெட்டி அதை மிச்சி இருக்கு. அது நம்ம அந்த சைடு இந்த மாதிரி ரெடி எடுத்து பெருசு நிறைய வச்சுருக்காங்க. எல்லாமே உட்காந்துருக்க மாதிரி டைனிங் டேபிள் வீடியோ பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எங்கள் அம்மா தாஜ்மஹால் செம்மையா இருக்கு. தாஜ்மஹால் என்ன வந்து இருக்க மாட்டாங்கப்பா. நல்லா இருக்கும். இந்த புத்தா சில மண்டையாட்டிக்கிட்டு இது கார்லலாம் நம்ம வச்சுக்கலாம். நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்கும். பார்த்து ஏதாங்க இது நல்லா இருக்கு. ஷோஸ் இந்த மாதிரி யூனிக்கான கிஃப்ட்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குது. பூச்செடிகள், சாம்பூது எல்லாமே வந்து ரேட் கம்மியாகவும் இருக்குது. நல்ல யூனிக்கான ஐட்டம்ஸும் இங்கே நிறையா இருக்குது. இந்த காரிலே இருக்குனால வந்து நம்ம வீடு டெக்கரேட் பண்ணுறதுக்கான அந்த பூச்செடி எல்லாமே இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சோம்னா அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக எலகண்ட்டாக ஏதாவது வாங்கி கொடுக்குறது. என்னன்னு எங்களுக்கு தெரியல, தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க இங்கே விபூதி இங்கே குங்குமம் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு எடுத்துட்டு போகலாம். அந்த மாதிரி
ஃபயர் இருக்குன்னு நினச்சோம், பார்த்தா ஃபயர்லேயே ஓகே இந்த மாதிரி தேர்ல வாட்ச் இருக்கீங்க இதெல்லாம் வச்சிங்கன்னா எல்லா இடமும் அழகாக இருக்கும். அந்த காலத்தில் பெட்டி அது மாதிரி ஏதாவது பர்னிச்சர் வேணும் அது வேணும் அதெல்லாம் நீங்கள் கிஃப்ட் போட்டு டிஃபன் பாக்ஸ் மாதிரி பாருங்க கொஸ்டின் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குன்னு பார்த்தா இது வந்து கிரீட்டிங் கார்டு இங்கே பாருங்க சரஸ்வதி வாசிக்கிற வீணையிலே குட்டி விசல் அழகா இருக்கு. அந்த த்ரெட்டு முதக்கிட்டு அப்படியே கொடுத்துருக்காங்க, செம்ம அழகா இருக்கு. இது பாருங்க இது பார்க்க உடனே கண்ணு லைட்டாக பூச ஆரம்பிச்சிருச்சு. டைமண்ட்லாம் இருக்கு. இந்த செடியெல்லாம் வச்சுருக்கா சூப்பராக இருக்கு. கார்டன் ஏரியா அடையாளமே தெரியல, ரியல் லீஃப் மாதிரியே இருக்கு, செம்ம அழகா இருக்கு. பார்த்தா கிஃப்ட் ஐட்டத்துலேயே ஜாக் ரோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கிட்ட பார்த்தா ராஜாவின் ராணியின் பக்கம் அந்த மாதிரி ராஜா ராணி போகிற மாதிரி குதிரை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இது ரெண்டுக்குள்ள எது வாங்கன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. நீங்கள் எது வாங்கலாம்னு கமெண்ட் இது ரெண்டுல எது நல்லா இருக்கு நீங்க சொல்லுங்க. நான் வந்து இதுதான் எடுக்க போறேன். இது ரொம்ப நல்லா இருக்கு, யூனிக்காவும் அழகாவும் இருக்கு, அதனால நாங்கள் இது வாங்குவோம். ஒரு வழியாக பல கன்ஃபியூஷன் எடுத்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நாங்கள் நாளுக்குள்ளே எது வாங்க போகிறோம்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். முயல் அழகாக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே விநாயகர் சிலைலாம் கிளாஸில் வச்சுருக்காங்க, செம்ம க்யூட்டாக இருக்குது. என்ன கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் சூப்பராக இருக்கும். கிருஷ்ணன் ராதி எப்படி அவங்க ராதி இருக்குது, சாமி சிலைலாம் எப்போ அழகாக இருக்குது, எப்போ வாங்கினாலும் சரி கிருஷ்ணன் எவ்வளோ அழகாக இருக்குது. கிருஷ்ணன் ராதை பாருங்க மூஞ்சில் ஆடிக்கிட்டு இருக்காங்க, சிவன் பாரு விநாயகர்லாம் பாருங்க எவ்வளோ விநாயகர் சிலை வச்சுருக்காங்க, சில அழகா இருக்கு. ஆமாம் வேலோட சூப்பராக இருக்கு, எல்லாமே செம்மையாக இருக்கு. இதை பாருங்க, சிவனோட மண்டையில வந்துட்டு பார்வதி இருக்காங்க, பக்கத்துல அவங்களோட குழந்தை பிள்ளையா இருக்காங்க. கிஃப்டா இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு. கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சு வரப்போறதுனால கார்த்திகை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க. விலையும் ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கு. வரலாம் தம்பி, வரவே முடியும். பாருங்க செம்மையா இருக்கு. இது வெறும் 23 ரூபா தான். நல்லா இருக்கு. வந்துட்டு ஒரு 2 ஷீட்டு கிடக்கு, அதில் வந்து நம்ம எல்லாரும் மெசேஜ் அனுப்பி நம்ம எடுக்கணும். கிறிஸ்மஸ்க்காண்டி எல்லாமே யூனிக்காக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் நம்ம ஹேங் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்க இங்கே க்ரௌன் வச்சுருக்காங்க, பர்த்டே பேபி அதுக்கெல்லாம் போடுறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, ரொம்ப பசிக்கிறதுனால இப்போ வந்து நம்ம எடுத்த பொருள் மட்டும் வந்துட்டு இது போட போகிறோம். அதை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த வீடியோவை நம்ம கண்டினியூ சாப்பிட்றதுக்காக போகிறோம். வாங்க, ஃபுட் கோர்ட்க்கு வந்துட்டான். சாப்பிட்டுட்டு நம்ம திருப்பி பர்ச்சேஸை கண்டினியூ பண்ணலாம். இன்னும் வந்துட்டு நம்ம தயிர் சாதம், பப்ஸு, ஒரு சிக்கன் ரைஸ் எல்லாமே வாங்க போயிருக்காங்க. இப்போதைக்கு இதை மட்டும் சாப்பிடலாம். நம்மளோட கலெக்ஷன்ஸ் வாங்க இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். செயின்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு சாமியோட ஐட்டம்ஸ், அதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு சஸ்மி கம்மல் வாங்கி கொடுக்கலன்னு சோகமாக இருக்காங்க எங்கள் விளாகர் வந்து. நல்லா இருக்கு. இந்த மாதிரி செயின் கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்கு. இந்த மாதிரி இங்கே என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறையா நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதுக்குள்ளே வந்தோடனே நம்ம வீடியோ எடுக்கிறது கூட மறந்துட்டோம். அந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது. எல்லாமே வாங்கணும்னு இருக்குது.
நமக்கான ப்ரைஸில் நல்லாவே இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இதுதான் வந்துட்டு இப்போ நாங்கள் எடுக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா இருக்குது, அதனால நாங்கள் இதை எடுக்க போகிறோம். இது நல்லா இருக்குது. இது பிடிச்சிருக்கா, இது பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு வேணால் இது அழகாக இருக்கலாம். ஆனால் இதோட காஸ்ட் எவ்வளோ? 1133 ஒன்லி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.